வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு சுடிதார் கழுத்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ரெண்டுமே கேன்வாஸ் வச்சு தான் நம்ம இன்னைக்கு கட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் சுடிதார் கட் பண்ணியிருக்கேன், ஆனால் கழுத்துடைய அளவு மட்டும் கட் பண்ணாமல் இருக்குது. கழுத்துடைய அகலம் வந்து ஒரு 3 இன்ச் அளவு இருக்குது. அதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணதில் இப்போ அதை கேன்வாஸ் எடுத்துருக்கோம். கேன்வாஸும் அதே மாதிரி 3 இன்ச் அகலம் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே நம்ம கேன்வாஸ் வச்சு தான் இன்றைக்கி தைக்க போகிறோம். முன் கழுத்துடைய இறக்கம் வந்து 6 இன்ச் நான் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல ஃப்ரண்ட் நெக் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். கழுத்துடைய அகலம் 3 இன்ச் எடுத்திருக்கேன். கழுத்துடைய இறக்கம் வந்து ஒரு 6 இன்ச் அளவு நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கீழேருந்து ஒரு 3 இன்ச் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டார் நெக் வந்து கரெக்டாக வரும். அப்படியே வளைவாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அங்கேருந்து அப்படி திரும்பவும் ஒரு கர்வ் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ இங்கே ஏற்கனவே நம்ம ஒரிஜினல் அளவு மார்க் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஒரு இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா அதே ஷேப்புக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த கர்வ்லாம் கரெக்டாக கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து சுடிதாரோட நெக்கோட டிசைன் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். அதனால் நல்லா வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி இதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேக் நெக் கட் பண்ண போகிறோம். பேக் நெக்கும் அதே மாதிரி தான் கேன்வாஸில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த கேன்வாஸோட அகலம் வந்து ஒரு 4.5 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கும் சரி பேக்குக்கும் சரி. இப்போ நம்ம சுடிதாரோடைய அகலம் வந்து கழுத்தோட அகலம் 3 இன்ச் எடுத்திருக்கோம். அதே மாதிரி அதோட இறக்கம் வந்து 7 இன்ச் அளவு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு அழகாக முதல்ல ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டதுக்கப்புறமா அந்த கார்னரில் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த 1 இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா அந்த வளைவு வந்து ரொம்ப அழகாக வரும். அதனால் அந்த இடத்துல 1 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. அப்படியே அழகாக ஒரு ரவுண்டு வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டுக்கு வெளியில் 1 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் மார்க் பண்ணி திரும்பவுமே இன்னொரு ரவுண்டு ஒன்று வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா பின் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ரவுண்டு வந்து வெளி ரவுண்டு உள் ரவுண்டு ரெண்டையுமே அப்படியே அழகாக ஷேப்பு மாறாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ரெண்டுமே கேன்வாஸில் கட் பண்ணிட்டோம். இதை வந்து அயன் பண்ணிக்கணும். நம்ம சுடிதாரோட கிளாத் எடுத்துக்கோங்க. இல்லை லைனிங் துணி இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக் தான் இருக்குன்னா இதோட ராங் சைடு எடுத்துக்கோங்க. ராங் சைடில் வச்சு தான் நீங்கள் அயன் பண்ணிக்கணும். ராங் சைடில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வெட்டின கேன்வாஸோட அதில் வந்து ஷைனிங்காக பேஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஒரு சைடு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். அந்த ஷைனிங்கான பகுதி வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணதுக்கப்புறமா நம்ம தைச்சிக்கலாம். இப்போ வந்து அயன் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா சுற்றியும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் அயன் பண்ணிவிட்டேன். சுற்றியுமே ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி விட்டுருக்கேன். இப்போ அது வந்து அப்படியே கேன்வாஸை ஒட்டியே மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அங்கேயாச்சும் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இது வந்து பேக் நெக் நம்ம தைச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கும் அதே மாதிரி தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக மடித்து தைக்க வரும். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து சுடிதார் கிளாத்தில் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் பேக் நெக் தான் தைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபேப்ரிக் கீழே இருக்குது. அதுக்கு மேலே லைனிங் துணி இருக்குது. அதுக்கு மேலே நம்ம ரவுண்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கேன்வாஸு அது இருக்குது. இப்போ அதே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சென்டரில் முதல்ல ஒரு தையல் போட்டுக்கோங்க. சென்டரில் போட்டுட்டு திரும்ப அந்த கேன்வாஸை ஒட்டியுமே அப்படியே அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கேன்வாஸை ஒட்டி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டுட்டு அதாவது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே உல்ட்டாவாக திருப்பி விட்டுக்கோங்க.
இப்போ இந்த நெக் தைச்சது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கு தைக்கிறத பார்க்கலாம். இப்போ பேக் சைடு எடுத்து வச்சுருவோம். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டும். மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே லைனிங் துணி இருக்குது. அதுக்கு மேலே நம்ம கேன்வாஸ் நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாமே சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த சென்டர் வந்து எல்லாம் ஒரே மாதிரி வச்சுட்டு முதல்ல நடுவில் அந்த சென்டரை வந்து கரெக்டாக வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ 3 துணியும் நகர்ந்து வராமல் இருக்கும். அதனால் முதல்ல சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கேன்வாஸை ஒட்டியே ஒரு தையல் போடணும். இப்போ கேன்வாஸை ஒட்டியே நம்ம நெக் டிசைன் எப்படி இருக்கோ அந்த டிசைன் மாறாமல் கொஞ்சம் பொறுமையாகவே அழகாக தைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கழுத்தோடைய டிசைன் வந்து கரெக்டாக வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம கேன்வாஸை ஒட்டியே தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம பேக் நெக் எப்படி நம்ம கட் பண்ணமோ அதே மாதிரி தான் கேன்வாஸை ஒட்டி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் உள்ளே இருக்க துணியெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த கர்வ் வர இடத்துலலாம் நல்லா வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. தையலுக்கும் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ லைனிங் துணி அப்படியே உள்ளே போகிற மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி டிசைன் ரொம்ப நீட்டாக கிடச்சிடும். இப்போ இதை ஒட்டியே நம்ம வந்து ஒரு படிமான தையல் ஒன்று போடணும். நான் படிமான தையல் வந்து நான் ராங் சைடு வச்சு தான் நான் போட போகிறேன். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டு நீ விட்டுக்கோங்க. இப்போ நான் படிமான தையல் வந்து நான் ராங் சைடில் தான் போடுறேன். ஏன் ராங் சைடில் போடுறேன்னா இந்த லைனிங் துணி வந்து ரைட் சைடில் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. அதனால அதாவது உள்பக்கம் வந்து நல்ல துணி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் வெளிப்பக்கம் லைனிங் துணி தெரியக்கூடாது. அதுக்காக நான் இந்த மாதிரி தைக்கிறேன். நீங்கள் ரைட் சைடு கூட நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ நல்ல பக்கம் வந்துச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம படிமான தையல் போட்டோம். பேக் நெக்கில் படிமான தையல் போடலை. அதனால உங்களுக்கு அந்த கேன்வாஸு லைனிங் துணி எல்லாமே தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கேன்வாஸும் அந்த லைனிங் துணியையும் அதோட ஆப்போசிட்டில் அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் திரும்பவும் இன்னொரு தடவை ரிவைண்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்கு ரைட் சைடும் நல்ல பக்கம், அதாவது மெயின் ஃபேப்ரிக் ரெண்டும் ஒரே மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து அப்படியே உல்ட்டாவாக திருப்பி விட்டுட்டு ஒரு தையல் போட்டுட்டு பிரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணது ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் இன்னொரு தடவை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் இன்னொரு சைடு நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.